ஜெயில இருந்து மீட்ட தூக்குன அன்பை நினைச்சு அப்படி வந்த பாட்டு தான் அது. ஓ சொல்லி சொல்லி முடியாத அன்பு தாங்க எண்ணி எண்ணி பாடிட நீங்களும் வாங்க. சொல்லி சொல்லி முடியாத அன்பு தாங்க எண்ணி எண்ணி பாடிட நீங்களும் வாங்க. எங்க இயேசு நல்லவருங்க. நான் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு பேட வாசிக்க தம்பிங்க வர சொல்லிட்டேன். போகணும் இப்போ காசு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே போகிறது காசு இல்லை, பசங்களை வர ஒரு நாள் ஆராதனைக்கு போயிட்டுருக்கிறேன். அங்கே போய் பார்க்குறேன் எல்லாம் இடிச்சு குப்பையாக கிடக்குது. உள்ளே இடிஞ்சு போய் எல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க, நம்ம போய் கேட்கவும் முடியாது, ஏன்னா கொடுக்குறதே கம்மி வாடகை கொடுத்துக்கிறாங்க. எனக்கு மனசு உடஞ்சிருச்சு, என்ன ஆண்டவரே இப்படி இருக்குது சொல்லி. இது என்ன சாமி இங்கே வந்து இந்த 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 பாலஞ்ச கடத்தில் உட்கார வச்சுக்க நான் போகிறேன் சாமின்னு பாதிலேருந்து ஓடி நான் பின்னாடியே ஓடுறேன். வாமா நான் வரலன்ட்டு போனேன் தான் எதுனா பார்த்து என்ன ஆண்டவரே என்னை எங்கெங்கே கொண்டு போனீங்க, அப்படியே விட்டுருந்தா நல்லா இருந்திருப்பேன். காலையில் ஒரு 3:30 மணிக்கு ஒரு தரிசனம் பார்க்குறேன். வானத்திலிருந்து வானம் முழுக்க ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல் அப்படியே. நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஒரு பிரவீன் வந்து பேச விட்டு கேட்குறாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக கேட்குறாரு, குறுக்க வர மாட்டேங்கிறார். ஆச்சரியமான விஷயம். இன்னொன்று இவர் இந்த தரிசனம்ன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தன்னை காமிக்கு தான் நினைப்பாங்க, இவர் மற்றவங்கள கொண்டாடுறார். மற்றவங்கள கொண்டாந்து இந்த பாருங்கள் இப்படி இருக்குது அபிஷேகம், இப்படியும் கிருபை இருக்குது பாருங்கள், இப்படியும் ஊழியம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது இப்போ மட்டும் இல்லை, காலகாலங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் இது. அதனால் ரொம்ப எனக்கு இது என்ன சொல்கிறது, நல்லா இருக்கணும். இந்த ஊழியம் பெரிய லெவலில் வரணும். இவங்களுக்கு ஆண்டவர் இவங்க நல்லா ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும். இன்னும் பல பேரை இவங்க இந்த சேனலில் கொண்டு வரணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். அந்த நேரங்களில் நீங்கள் அப்படி நிறைய ஒர்ஷிப்லாம் பண்ணியிருப்பீங்களே. ஸோ அப்போ நீங்கள் எது ஃபேவராக இந்த ஒரு பாட்டை நான் பாடுவேன் எல்லாத்துக்குன்னா எந்த பாட்டு பாடுவீங்க? அந்த ஃபேவர் என்ன அதிகமாக பாடின பாட்டு எங்க இயேசு நல்லவருங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. எங்க இயேசு நல்லவருங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. ஓ ஓசன்னா, ஓ ஓசன்னா, ஓ ஓசன்னா, ஓ ஓ ஓசன்னா. தனதானே தந்தன்னானே, தனதனானே நானே, தனதானே தந்தன்னானே, தனதனானே நானே. அவர் என்ன ஜெயில இருந்து மீட்ட தூக்குன அன்பை நினைச்சு அப்படி வந்த பாட்டு தான் அது. ஓ சொல்லி சொல்லி முடியாத அன்பு தாங்க எண்ணி எண்ணி பாடிட நீங்களும் வாங்க. சொல்லி சொல்லி முடியாத அன்பு தாங்க எண்ணி எண்ணி பாடிட நீங்களும் வாங்க. எங்க இயேசு நல்லவருங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நல்ல பாடல்கள்லாம் எப்படி இங்கிலீஷ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் புதுசாக அங்கே பாடுவீங்க, ஆனால் மக்கள் கேட்ச் பண்ணிப்பாங்களா? கேட்ச் பண்ணிப்பாங்க. நல்லா டான்ஸ் ஆடி குதிச்சு பாடி. ஓகே ஓகே. இந்த பாட்டெல்லாம் பாடி தான் டேவிட் கணேசன் அண்ணன் கூட்டு நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. நிறைய இடங்கள்ல இந்த பாடலாம் கொண்டு போச்சு. நிறைய வில்லேஜஸ் மீட்டிங்கு, வாலிபர் கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் நிறைய இடங்கள். அப்புறம் ஸ்லோவாக மெசேஜ்லாம் மெசேஜும் அப்படியே கொடுக்க. இதெல்லாம் 2010-11 அப்படியே இருக்கா? 10-11 அந்த டைம்லலாம் அந்த 2009 எண்டிலிருந்தே கத்தர் அப்படியே கொஞ்சம் வெளியில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் கொண்டு போன விதங்கள் எனக்கு அறிமுகம் கிடைச்சி அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஏன்னா என்னை கொண்டு போகும்போது சில நேரங்களில் காசு இருக்காது, மீட்டிங் கூப்பிடுவாங்க, காசு இருக்காது. ஆண்டவர் அற்புதம் நடத்தி கொண்டு போவார். ஆரம்ப நாட்கள்லாம் அவ்வளோ நிறைய பார்த்துருக்குறேன் நான் அற்புதங்கள். சபையை ஆரம்பிக்கும் போது கூட இந்த மாதிரி வெளியே மீட்டிங் போயிட்டு தான் இருந்தேன். அற்புதமாக கொண்டு போயிருக்காரு ஆண்டவர். இதில் ஒரு சாட்சி சொல்ல போனால், நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் மதுரையில், திருச்சியில் ஒரு மீட்டிங், ஜெயங்கொண்டான் ஒரு இடத்துல திருச்சியில் ஒரு மீட்டிங். ஓகே ஓகே.
ஒர்ஷிப் கூட்டிருக்குறாங்க. 7 ஹவர்ஸ் ப்ரேயர் நடத்துகிற டீம் வந்து ஒர்ஷிப் கூட்டிருக்குறாங்க. நான் போகணும். நான் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு பேட் வாசிக்கிற தம்பிங்க வர சொல்லிட்டேன். போகணும். இப்போது காசு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜோம் பண்ணுறான், போகிறது காசு இல்லை, பசங்களை வர சொல்லிட்டேன். அவனுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டான், மேற்பள்ளி பஸ் ஸ்டாண்டில். ஆனால் நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த வந்துடுறேன் தம்பி சொல்லி போகிறேன். சரி பார்த்துக்கலாம், அவனுக்கு வந்திருக்கானுங்க, ஏதோ ஷேர் பண்ணிக்குது, போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம், ஆஃபரிங் ஏதோ கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு போகிறேன். போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். அங்கே ஒருத்தர் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் வராரு பஸ் ஸ்டாண்டில். எங்கே சார் போகிறீங்க? நான் திருச்சி போகணும். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அவரே ஏற்றி விட்டாரு. ஏறுங்க ஏறுங்க, சரி பஸ் எடுக்க போகிறேன், ஏறுங்க. கையில் காசு இல்லை. என்னோட பல வருஷத்துக்கு முன்னாடி பல நண்பர் அவர் ஸ்கூலில் பிடி சார் இருந்தார். அப்போ வந்து கையில் காசு, ஏறுங்க சார். பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சிட்டாரு. அவனுங்க கூட வந்த பசங்க என்ன பண்ண, அண்ணா முன்னாடி உட்காந்தா கண்டக்டர் இந்த கீபோர்டுக்கு கிட்டாருக்கெல்லாம் காசு கேட்பானுங்க, எலக்ட்ரிக் பொருள் எடுத்து காசு கேட்பானுங்க. அதனால பின்னாடி சீட்டும் கிசிக்கல, ஏறணும் பின்னாடி தள்ளி அவனும் போய் உட்காந்துட்டாங்க. எங்க காசு இருக்கா அவனும் கேட்க, அவன்கிட்ட காசு இருக்கா நானும் கேட்கல. ஏறியாச்சு இப்போ பஸ்ஸில். தெரிஞ்சாலும் அப்படி தெரிஞ்சாலும் அப்படி ஏறிட்டீங்களா? இல்லை. ஆமா, அவர் தான் வந்து எங்கிருந்தா வந்தார், திருச்சிக்கு போறவரு. சரி சரி சரி. ஏறுங்க சார் பஸ் எடுத்துருவான்னு என்னையும் பேசி கழுத்து பிடிச்சி தள்ளி ஏற்றி விட்டாரு உள்ள. சரி சரி சரி. ஏறி உள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் பக்கு பக்குன்னு இருக்குது. நான் திரும்பி பசங்க அவன் லாஸ்ட் சீட் விட்டுருக்கான்ருக்கேன், நான் முந்தின சீட் உட்காந்துருக்கேன். திரும்பி அவன்கிட்ட காசு கேட்கலான்னு நினைக்கிறேன். அவர் என்னை ஏற்றி விட்டார் ஒரு சாரு. சார் டிக்கெட் நீங்கள் எடுக்காதீங்க, நான் தான் எடுப்பேன். நீ தான் எடுக்கணும் டிக்கெட், மனசுல நீ தான் எடுக்கணும், வேற வழி நான் தான் எடுப்பேன். சரி ஏடு அப்படின்ட்டு கெத்தா எடுங்க சார் அப்படின்ட்டு. சரி 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 ஓகேன்ட்டு அப்புறம் என்ன ஆண்டர் காலத்தில் அற்புதத்தை பாருங்க. அப்புறம் பஸ்ஸு ஏறி உட்காந்து போயிட்டு இருக்கிறோம். திருச்சி வந்துருச்சு. திருச்சி வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னே எனக்கு ஜெயங்கொண்டா எப்படி போகணும்னு தெரியாது. ஓகே. அவர் திருச்சிக்காரனால கேட்குறேன், ஜெயங்கொண்டா பஸ் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி, வாங்க சார் நானே உங்களை இறக்கி விட்றேன் சொல்லி என்னை இறக்கி அந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன பஸ் ஸ்டாண்ட் அங்கே கொண்டு போய் டவுன் பஸ்ஸை பிடிச்சி போகணும். சின்ன பஸ் மினி பஸ் அது ஒன்று டவுன் பஸ் பிடிச்சி போகணும். அங்கே இறங்கினோன்னா அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிறானுங்க. வேற என்ன ஏற்றி விட்டார்ல, அப்படியே அவனும் அந்த டிரைவரும் பேசிக்கிறாங்க. மாப்பிள்ள நீ எப்போ வந்த? இப்போ தான் ஊர்லேருந்து வரேன். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறான். இவங்கெல்லாம் கூட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறான். எங்கே போகிற? ஜெயங்கொண்ட. சரி போய் இறக்கி விட்ருங்க அப்படியே. தேச்செல்லாம் இறக்கி விட்ருவாரு பஸ்ஸுக்கார டிரைவர் ஃப்ரெண்ட்ஸு போல. சரி கொண்டு போய் இறக்கி விட்ருவான்ட்டான். சரி சரி ஃப்ரீயாக கொண்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி நிறையா சொல்ல முடியும். நிறையா பட் ஏன்னா நிறைய ஒர்ஷிப்லாம் பண்ணுறீங்கல்ல, ஆஃபரிங்லாம் எப்படி உங்களுக்கு? ஒரு சில இடத்துல ஆஃபரிங் கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல பஸ்ஸு கலவை தான் இருக்கும். ஒரு 300 ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க, ஓகே ஓகே 200 ரூபா கொடுப்பாங்க. அது பஸ்ஸுக்கு கீழே இங்கே வந்து இறங்கி அப்போல்லாம் 10 ரூபா கார்டு வாங்கி சுரண்டணும். கார்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த 10 ரூபா கார்டு அதை வாங்கி சுரண்டி அந்த நம்பரை போட்டு ரீசார்ஜ் பண்ணி அப்பா கூப்பிடுவேன். ஏன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்பா அந்த ஓட்டர் டிவி சீட்டில் கூப்பிட்டு போவார். சந்தோஷமா இருந்துச்சு. சரி சரி சரி. எனக்கு என்ன சந்தோஷம்னா என்ன தூக்குனார்ல ஆண்டவர் ஜெயிலேருந்து. இதை போகிற இடத்துலலாம் சொல்லணும்டா. சரி சரி. சாப்பாடு எதிர்பார்க்கல, போகிற இடத்துல எங்கே வேணால் படுத்துக்குவேன். கேட்பாங்க பிரதர் நாங்கள் ஏதாவது லாட்ஜ் போடணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிரதர், நீங்கள் டச்செல்லாம் எடுத்து முடிச்சு க்ளீன் பண்ணி பின்னாடி கொடுத்து அங்கேயே படுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம் தானே, நல்லா துதிக்கணும், பாடணும், அப்பாவை பற்றி சொல்லணும். என்ன மீட்டெடுத்தாரு கூண்டில் நிற்கும் போது, நான் யாரும் வராத இடத்துக்கு அந்த கூண்டுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கம்பிக்கு பின்னாடி ஒருத்தனை தேடி வந்தார். என் ஃப்ரெண்டு நினச்சிருந்து வரேன். எங்கள் அப்பாவே என் மேலே 1008 பாசம் வச்சுருந்தாலும் அளவு கடந்த அவரால் உள்ளே வர முடியாது. வர முடியும், ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்படி இருக்குல்ல, ஜெயிலுக்கு யார் வர முடியும்? ஆனால் என்னை தேடி வந்த ஆண்டவர் உள்ளே வந்தார், என்னை தூக்குனாரு. அவனுக்கு இன்னுமே திருப்பி நான் ஜெயிலுக்கு போனால் கூட அன்பை சொல்லி பாடுவேண்டாங்கிற அளவுக்கு என் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாகி ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் நான். ஓகே ஓகே. இது ஒரு ஆண்டருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், ஊழியர் சந்தோஷம். இப்படி இருக்கும்போது 2011 ஆண்டர் பேசுறாரு, சர்ச் எடுத்து நடத்துனீ நாடா நமக்கு வந்து சோதனை என்ன வேண்டி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நல்லா தானே பறந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு சபை மேல ஒரு பெரிய, எங்க அப்பா வந்து அந்த சபை ஊழியர் நடத்தி சரி அந்த நான் ஓட்டி வீடுன்னு சொன்னேன்ல, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதான் சர்ச்சு. ஓகே ஓகே ஓகே. மற்ற நாள் அது வீடு இருக்கிற சாமானால வெளியில போட்டு அப்பா சர்ச்சை நடத்துவாரு. எவ்வளவு பேர் வருவாங்க? 2-3 பேர் 4 பேர். அப்பா அந்த டேம்பரின் வச்சு ஓட்ட ட்ரம் வச்சுட்டு 2 பாட்டிங்க 2 பேர் இந்த மாதிரி வருவாங்க. என்னடா திருப்பி சமையலோட பயந்துட்டீங்க? எதை வேண்டாம்
முதல் ஊழியமே வேண்டானோ ம் ஊழியத்தை செய்ய வச்சார். சரி 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 எதை நான் வெறுத்தனோ அதையே ஆனால் செய்ய சொல்கிறேன். உடனே ஒர்ஷிப் பண்ணிருக்கிறேன் ஒரு யூத் மீட்டிங்கில், கோயம்புத்தூரில் ஒரு யூத் மீட்டில் ஒர்ஷிப் பண்ணிட்டு உள்ளத்தில் ரொம்ப பாரப்படுத்துகிறேன் சபையை. சரி சரி ஓகே. ஆண்டவரே என்னால் முடியாது அப்படின்னு. அப்போ வந்து நான் யூத் மீட்டிங் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறேன். அந்த மீட்டிங் நடத்தினவரை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. பிரதர் சூப்பராக இருந்துச்சு ஒர்ஷிப், நல்லா பண்ணீங்க, உங்கள் மெசேஜும் நல்லா இருந்துச்சு, டெஸ்டிமனி சூப்பராக இருந்துச்சு, ஓகே, ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னார், உங்களை சபை எடுத்து நடத்த சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். சரி சரி. கன்ஃபர்மேஷன் பெரிய இடி, 2 இடி உள்ளத்தில் பேசுனதே ஒரு பெரிய இடி. சரி சரி சரி. 2வது இடி இது. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி ரொம்ப டல் ஆகிட்டேன். வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன். வீட்டுக்கு வந்து இறங்கினோன்னே அடுத்த நாள் நாங்கள் மீட்டிங்கெல்லாம் போகும்போது ஒரு பிள்ளை பேர், அந்த பிள்ளை பேர் ஹென்னான்னு நினைக்கிறேன், ஹென்னா. அந்த பிள்ளை வந்து என்னை கூப்பிட்ற வாலிப பிள்ளை. சரி. வந்து கூப்பிட்டு, அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை பார்த்தேன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு சர்ச்சை எடுத்து நான் சொல்கிறாரு. திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமாம் ஓகே. ஏன்னா அன்றைக்கி நைட் நான் ஜோம் பண்ணிக்கிறேன். என்ன ஜோம் பண்ணேன்னா, அது நீங்கள் தான் பேசுகிறதா இருந்தால் இன்னொரு தடவை எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ அந்த பிள்ளை என்னை கூப்பிட்றா, அண்ணா ஆண்டவர் உங்களை சர்ச்சை சொல்கிறாரு. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த பிள்ளை சொல்கிறது என்ன பார்த்தேன் அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து சர்ச்சை கஷ்டப்பட்டு பெருகிறாரு. அந்த டஸ்ட்டுலாம் அடித்து சின்ன 10x10 ரூம் தான் அந்த ஓடு வீடு பெருக்கிறாரு. அந்த ஃபுல் பிட் மாதிரி இருக்குல்ல, துணியை போடுறாரு, அவரே எல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி சேர்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் பெருக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த வழி தான் போகிறீங்க, அப்படியே வரீங்க, நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் வந்து அந்த சபை ஊழி தூக்கி வேற ஒருத்தர் கையில் கொடுக்குறாங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை சொன்னான். ஆனால் உண்மையாலும் அப்படி தான் போவேன், பெரிய ஹீரோ மாதிரி. நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி, ஊழியமை சபை ஊழியமை வேண்டாண்டாங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அது மாதிரி தான் இருந்தேன். அந்த பிள்ளை கரெக்டாக சொல்கிறா, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அவர் பெருக்கிறாரு கூட்டாரு, நீங்கள் அந்த வழி தான் போகிறீங்க வரீங்க, நீ கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன். சரி ஆண்டவரே, சபை ஊழியத்தை எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நான் கொஞ்சம் அந்த சபைனா அப்போ அப்பா நடத்துகிற அது வீடு தான், வீடு தான். சரி சரி. அப்போ நான் கொஞ்சம் கேர் பண்ணி அப்பாட்ட சொன்னேன், சரி இங்கே நடத்த வேண்டாம், பால் அணைஞ்சு கிடக்குது, இந்த மாதிரி உடஞ்சதுல எவனும் உட்கார மாட்டான். இப்போ காலங்கள் மாறிடுச்சுப்பா. முதல் மாதிரி நீங்கள் அந்த காலத்தை கிழிஞ்ச பாய் போட்டு டோட்டரை முடிச்சா, ஐயோ இவ்வளோ தியாகமாக பண்ணுறாரு ஊழியத்தைன்னு சொல்லி அந்த ஊழியத்தை பெருமையாக பார்த்த நாட்கள் இருந்துச்சு. சரி 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 சரி. ஃபஸ்ட்டு உண்மையாக ஊழியம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்கள் நான் இப்போ இல்லைப்பா. இப்போ வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணணும், நீட்டாக இருக்கணும், நீட்டாக ஓகே, கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஜனங்க வருவாங்க. அது ஏற்கனவே பல இடத்துக்கு போயிட்டு வந்தேன்ல, பல சபையில் பார்த்துட்டேன், பல ஆடியோ சிஸ்டத்தை பார்த்துட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது சரி அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. பிரதர் ஆண்டவர் மாதிரி நம்மளை உருவாக்குறது வேறு ஒருத்தருமே இல்லை. அவர் நம்மளை எந்த விதத்தில் எப்படி அவர் கேட்ட விதத்தில் உருவாக்கணுமோ உருவாக்கிடுவார். ஸோ இது எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? 2011. ஓகே ஓகே, ஆரம்பிச்சிடலாம், நம்ம வந்து வந்துடுவாங்க. என்ன பண்ணி வேறு இடத்துக்கு போனீங்கன்னா? ஆமாம், அப்பாட்ட சொன்னேன், நம்ம இங்கே வேண்டாம், ஒரு வாடகை எடுத்துப்பா. அப்போ நான் அந்த ஸ்கூலில் இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் ஒரு 1000 2000 பார்ட் டைமாக அந்த மியூசிக் கிளாஸ் பண்ணேன். ஒரு 1000 2000 கொடுப்பாங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு சின்ன ஒரு வாடகை இடத்த எடுத்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நடத்த வேணாம் சொல்லி சண்டே ஈவினிங் மாற்றிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அங்கே ஒரு கார்மரில் ஒரு பால் அணைஞ்சு ஒரு மண்டபம் இருந்துச்சு. சரி. அந்த மண்டபத்தில் எனக்காவது ப்ரோக்ராம் இல்லை, ப்ரோக்ராம் வராது, எப்போ தான் வரும். அவன்கிட்ட ஒரு 500 கொடுத்துட்டு நடத்திக்கிறேன் சொல்லி நடத்த ஆரம்பித்தோம். இப்படி ஃபங்க்ஷன் நடக்கும் சம்டைமு. அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆமாம் நீ கொடுக்குற 500 அவன் சொல்லிட்டா இருப்பாங்க, போன்ட்டான். ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாதுங்கிற, நீ கொடுக்க 500 பெரிய காசு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாட்ட சொன்னேன், சரி ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் ஒரு இடத்துக்குன்னு. மேட்டுப்பாளையத்தில் ஒரு சின்ன ஒரு ஹால், ஓகே ஓகே, 30x40 ஒரு ஹால் வந்து வெறும் 2000 கிடச்சிது. 1500 2000 நினைக்கிறேன். 2011 12 அந்த நாட்களில். அப்புறம் அங்கே நடத்த ஆரம்பித்தோம். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருந்தது? நீங்கள் ஒரு டேக் ஓவர் பண்ணி பண்ணும்போது நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில்? ஆமாம், எனக்கு சபை நடத்தவே தெரியாது. கர்த்தர் அப்படி நடத்துறாரு பாருங்களேன். சரி. ஊழிய அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு கர்த்தர் அப்படி விட்டு, எப்படி ஒரு இளைய குமாரன் பன்னித்தை விட்டு சாப்பிட வச்சு புத்தி வச்சாலும் உள்ள விட்டு அனுப்பி, நம்ம ஜெயிலில் விட்டு அனுப்பி 2 அடி உதெல்லாம் வாங்க வச்சது. நான் அதுக்கப்புறம் நன்றி சொன்னேன் பிரதர். ஒரு நாள் சொல்லி அடிச்சாங்களுக்கு நன்றி சொன்னான். அப்படியா? ஆமாம், போலீஸ்லாம் அடிச்சு நன்றி சொன்னேன், நன்றி சொன்னான். அதுலேருந்து கற்றுக்கிட்டோன்றதுனாலயா? இல்லை இல்லை, இப்படி இவ்வளோ பெரிய மகிமையான ஊழியத்துக்கு நம்ம அதெல்லாம் அனுபவம் வராமல் இருந்தால் வந்திருக்க முடியாது. இதுதான் என் மேலே இருக்க நோக்கம்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம மேரேஜ் பர்பஸ் அதுதான். எனக்கு என்னென்னா நல்லா வந்து மியூசிஷியன் ஆகணும்,
நல்ல ஜாபில் இருக்கணும். பிபிஏ முடித்தா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி நிறைய காசெல்லாம் சம்பாதிச்சு ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும். அப்புறம் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அப்பாவோட ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் என்ன இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நம்மளை அதுக்குள்ளே அதையே பண்ண வைப்பாரு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிரதர், அந்த ஒரு வருஷம் நடத்தணும். ஓகே, ஒரு வருஷம் நடத்தணும். அந்த வாடகை பில்டிங் வந்துட்டு அவர் ஒரு வக்கீல் இது அவர் சொன்னார், இதை இடித்து நான் பெருசாக கட்ட போகிறேன், எனக்கு வந்து பெரிய மண்டபம் மாற்ற போகிறேன், இதை வாடகை கூட போகிறேன், நீங்கள் வாரத்துக்குள்ள நடத்திக்கிங்க, மற்ற நாளெல்லாம் நான் வாடகை கொடுத்துறேன். எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு என்னதான் எனக்கு முடிஞ்ச என்னால் முடிஞ்ச அந்த பொருளாதாரத்தை வச்சு ஒரு ஷீட்டை போட்டு சின்ன அழகாக சேர் 4 சேரை போட்டு பின்னாடி பேக்ரவுண்டு அடித்து அதில் ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து வாசனை இப்படியே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது மற்ற நாள் வாடகை கொடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் ஒரு நாள் சண்டே நாள் ஆராதனைக்கு போயிட்டுருக்கிறேன். அங்கே போய் பார்க்குறேன் எல்லாம் இடிச்சு குப்பையாக கிடக்குது. உள்ளே இடிஞ்சு போய் எல்லாம் ஆல்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் சொல்ல மாட்டாங்க, நம்ம போய் கேட்கவும் முடியாது. ஏன்னா கொடுக்குறதே கம்மி வாடகை கொடுத்துக்கிறாங்க. ஏன் அதை சொல்லாமல் இடிச்சிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆரம் நடக்குன்னு தெரியாது, எனக்கு அப்படி கேட்கவே முடியாது. நான் போகிறேன் எல்லாம் இடிஞ்சு குப்பையும் கோலமாக சிமெண்ட் மூட்டை ஒரு பக்கம் செங்கல்லாம் அப்படியே இருக்கு. எனக்கு மனசு உடஞ்சிச்சு, என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லி சரி பரவாயில்ல சொல்லி தொடப்பத்தை எடுத்து நான் கொஞ்சம் ஒரு மூலையில் மட்டும் பெருக்கி, எப்படி ஒரு 5-6 பேர் தான் வருவாங்க, ஒரு மூலையில் மட்டும் கொஞ்சம் பெருக்கி விட்டு அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் சீட்டை உதறி சிமெண்ட்டெல்லாம் இருந்துச்சு உதறி அதை விரித்து அதில் உட்காந்து ஆரம் நடத்தணும். நடத்தி முடிச்சுட்டு நான் எல்லாத்தையும் அமைச்சு நான் உட்காந்து ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே நீ என்ன பண்ணுறது, இடமும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன். அப்போ அந்த டைமில் தான் அப்பாவுக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ஒரு நிறுவனம், அதாவது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துன்னு சர்ச் கட்டி கொடுப்பாங்க, இடம் இருக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து 2 லட்சம் தான் கொடுப்பாங்க. அந்த 2 லட்சத்தில் நீங்கள் ஷெட்டு போட்டு ஏதோ ஒன்று கட்டி முடிச்சோம். அந்த மாதிரி ஒரு அறிமுகமாச்சு. அவங்க வந்து 25,000 கையில் எடுத்துகிட்டு 1,75,000 தான் அப்பா கையில் கொடுத்தாங்க. அது அறிமுகமானவர் வந்து 25 எடுத்துட்டார். அதை வச்சு அப்பா வந்து இந்த இடம் வந்து எங்கள் தாத்தாவோட இடம், உட்காந்துருக்க இடம். ஸோ நான் அப்பாட்ட சொன்னேன், இங்கே நம்ம கட்டிடுவோம், ரோட்டோரத்துலேயே இருக்குது, சின்ன ஹால்னாலும் சின்ன ஹால் கட்டிடுவோம். அவர் கையில் இந்த காசை வச்சு ஃபவுண்டேஷன் போட்டு செவுரு எழுப்பணும், டேங்க் பின்னாடி முன்னாடி வாட்டர் டேங்க் கட்டி அதுக்கே அந்த காசு காலி ஆயிடுச்சு. கட்டி அப்படியே நிற்கிது, ஜன்னல் மட்டத்தோடு நிற்கிது. அப்போ அப்பாட்ட சொன்னேன், சரிப்பா மேலே கூரை இல்லை, சரி ஜன்னல் இல்லை, கதவு இல்லை, 4 பக்கம் செவுரு இருக்குல்ல, நம்ம இங்கே நடத்திடுவோம் அப்படின்னு வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஆடு மாடெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம், இது முதல்ல காடாக இருந்துச்சு. சரி அந்த ஆட்டு புளிக்கெல்லாம் அதுக்கு தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் பெருக்கி விட்டு நாங்கள் உட்காந்து வெயிலில் ஆராதிப்போம். செவுத்தோட நிழல் கொஞ்சம் இருக்கும், அந்த நேரத்தில் லைனாக உட்காந்துருப்பாங்க ஆடு மாதிரி. ஒரு 3-4 பேர் தான். ஏன்னா அங்கேருந்து வரும்போது இதென்ன பாலடைஞ்சு கட்டுறதுக்கு உட்காரிச்சிங்கன்னு போயிட்டாங்க நிறைய பேர். அந்த மாதிரி போயிட்டாங்க. ஒரு அம்மா வந்துச்சு, இது என்னது, அது கோயம்புத்தூர் பாசை தெரியும் உங்களுக்கு, இது என்ன சாமி இங்கே வந்து இந்த இந்த பாலடைஞ்ச கடத்தில் உட்கார வச்சுக்க, நான் போகிறேன் சாமின்னு பாதிலேருந்து ஓடி நான் பின்னாடியே ஓடுறேன், வாமா நான் வரலன்ட்டு போனேன் தான். இதுன்னா பார்த்து என்ன ஆண்டவரே என்னை எங்கெங்கே கொண்டு போனீங்க, அப்பயே விட்டுருந்தா நல்லா இருந்திருப்பேன் நான். இப்படி வந்து எங்கள் அப்பா பட்டதை விட அது பயங்கரமாக இருக்குது. அவராது ஓட்ட வீட்டில் ஓட்ட குடிசையில் உட்காந்து ஆராய்ச்சிட்டு இருந்தாரு, ஓட்ட வீட்டில் நமக்கு இடமே இல்லை, அது கூட இல்லாமல் இப்படி ஆயிடுச்சேன்னு. ஆனால் உள்ளத்தில் ஒரு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சேன், நான் உன்னை கட்டுவேன், உன்னை பயன்படுத்துவேன். இப்போ இந்த மாதிரி டைமில் கூட வெளியில் மீட்டிங் போவேன், சர்ச்சையும் பார்த்துக்குவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தையும் கற்று செஞ்சு முடிச்சார். மேலே ரூஃப் போட உதவி செஞ்சார். அதெல்லாம் சொன்ன டைம் பார்த்தாது உங்களுக்கு. ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணி இதில் எப்போ இந்த ஃபினிஷிங் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ இது வந்து எதுவுமே வந்து அட் டைமில் முடியல. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்க ஒயரு லைட்டு முதற்கொண்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் ஆட்கள் வந்து வரவே இல்லையா? 3-4 பேர் அப்படி தான் இருந்தாங்க. ஆமாம் இருந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இது ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி சரி சரி. எவ்வளோ நாள் ஆச்சு ஃபினிஷ் ஆகிறதுக்கு? ஃபினிஷ் ஆகிறதுக்கு 2013-11 ஆரம்பித்தோம். 2 வருஷம் ஆயிடுச்சு. 13, 14, 15 வரைக்கும் ஆயிடுச்சு. 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆமாம், 4 இயர்ஸ் 15 வருஷம் 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஜன்னல் கதவெல்லாம் போட்டு
2017 தான் வெளியிலே அந்த போர்ட்டிகோலாம் கட்ட ஆரம்பித்தோம். ஓ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் வராது அப்படி. ஓகே 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 ஓகே. ஜன்னல் இருக்காது, கரண்ட்டே இல்லை. 2018 வரைக்கும் கரண்ட் கிடையாது. அப்படியா? கரண்ட் இல்லாமல் இப்போ எப்படி இங்கே நடத்துவீங்களா? ஜென்ரேட்டர் போட்டு நடத்துவேன். மீட்டிங் போனது வந்து ஆஃபரிங் வச்சு ஜென்ரேட்டர் வாங்கினேன். இங்கே கன்வென்ஷன் நடத்துவேன், மீட்டிங் நடத்துவேன், யாராவது கூட்டம் நடத்துவேன். ஜனங்க வருவாங்க. கன்வென்ஷன் அப்போ பயங்கர கூட்டமாக இருக்கும், காணாமல் போயிடுவாங்க. அப்போ சர்ச்சுக்கு 1-2 பேர் 3-4 பேர் வராதுவாங்க. அந்த ஃப்ளோட்டிங்கே இருக்கும். வந்துட்டு வருவாங்க, 2 அந்த அளவுக்கு வருவாங்க போவாங்க. ஆனால் அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிரு, 10-20 அப்படின்னு அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே இருக்காது, கீபோர்டு இல்லை, எதுவுமே இருக்காது. பல சாட்சிகள் சொல்லலாம். அதில் ஒன்று சொல்லப்போனால் ஒரு நாள் ஒரு பையனை கூப்பிட்டேன், ட்ரம் வாசிக்கிற பையன். தம்பி வாடா மைக் ஸ்டாண்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு. நான் எதுக்கு நான் மைக் ஸ்டாண்டு? உங்கள்கிட்ட தான் இப்போ ஆம்ப் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, மைக் இல்லை, உனக்கு எதுக்கு நான் மைக் ஸ்டாண்ட்? நான் ஒரு பிரதர் சொன்ன சாட்சியாக எதுங்கயோ கேட்டிருக்கேன் செய்தியில், அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அவருக்கு வந்து இந்த இனோவா கார் வாங்கணும் ஆசைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இப்போ பம்பர் வாங்கிட்டு வந்துட்டாராம். ஓகே ஓகே. இனோவா கார் பம்பர் வாங்கிட்டு வந்து பம்பர் மேலே கை ஜோம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இனோவா கார் ஆர்டர் கொடுத்தாரு அப்படிங்கிற சாட்சியை மனசில் வச்சுக்கிட்டு நான் மைக் ஸ்டாண்டை வாங்க போயிட்டேன். அது ஒரு 1000 ரூபாய் என்னமோ அந்த மைக் ஸ்டாண்டு. அவன் போகிற வெளில சிரிச்சுட்டே வரான், கிண்டல் பண்ணிக்கிட்டு. நோ, உங்கள்கிட்ட மைக் இல்லை, ஸ்பீக்கர் இல்லை, ஆம்ப் இல்லை, உனக்கு எதுக்கு நான் மைக் ஸ்டாண்டு? மைக் ஸ்டாண்டை வாங்குவோம்டா. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து மற்ற கொடுப்பாரான்னு சொல்லி இப்படி ஒரு ஃபெய்த் ஆக்டிவிட்டி பண்ணி ஃபெய்த்தில் வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அப்பா இருக்கார், அப்பா பிரசங்கம் பண்ணட்டும், நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டாம், வர்ஷிப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம உட்காந்துருப்போம். ஆண்டவர் ஒரு நாள் ஸ்ட்ராங்காக பேசினார். இல்லை நீ பிரசங்கம் பண்ணணும், ஜனங்களை கொண்டு வருவேன் அப்படின்னாரு. ஆண்டவரே நான் வர்ஷிப் பண்ணுறேன், எவ்வளோ நாளைக்கு தான் ஆண்டவர் விடுவிப்பார், ஒன்று விடுவிப்பார் சொல்லியிருக்காரு. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது ஆண்டவரே, எனக்கு டீச்சிங் எல்லாம் பண்ண தெரியாது. ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கும்போது டீச் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சரி, அந்த டைமில் பைபிள் காலேஜ் படிக்கிற நாட்கள்லாம் வந்து டீச் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் டீச்சிங் வந்து கிளாஸ் இல்லாத டைமில் நான் சும்மா அந்த போர்டில் எழுதுறது, டீச் பண்ணுறது, இருக்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுறது, ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபஸர்ஸ் டீச் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி இமிடேட் பண்ணி ஆக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவேன். அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிற ஆண்டவர், நீ பண்ணுவில்ல அதை பண்ணி, நாங்கள் டீச் பண்ணல அதை பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சபையில் தான் உருவாக்குனார். அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் ஒரு காரியத்தை. இந்த நாள் வரைக்கும் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, பிரதர், ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வைக்கல, ஊழியத்தை செய்ய வச்சு நம்மளை பயிற்று வைக்கிறார். ஜனங்களுக்கு நான் பிரயோஜனப்படல, சரி சரி, ஜனங்களை வைத்து நம்மளை பயிற்று வைக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கிட்டு வரேன். இது வரைக்கும் எல்லா அனுபவம். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த செய்திகள் வந்து ஜனங்களை இருக்க ஆரம்பிச்சது, செய்திக்காக ஜனங்க வர ஆரம்பித்தாங்க. இப்படி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. நல்லா ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். வெளியிலையும் பயன்படுத்தினார், சபையிலும் பயன்படுத்தினார். இப்படி போகும்போது அப்படியே மேரேஜ் எப்போ பண்ணீங்க? 2018 தான் மேரேஜ். எப்படி பார்த்தீங்க அலைன்ஸ் வந்து அது ஒரு பெரிய ஒரு சாட்சி பேர். அது சென்னையில் ஒரு அங்கிள் இருந்தார், சார்லஸ் அப்படின்னு. சரி 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 சரி. அவர் மூலியமா எனக்கு வந்து அந்த குடும்ப அறிமுகமானாங்க. அது மூலியமா மேரேஜ். அவங்களும் நல்ல ஊழியம் பண்ணணும், ஊழியத்தை பற்றி அனுபவம் இல்லை, ஆனால் ஊழியம் பண்ணணும், ஊழிய அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு வந்தாங்க. அவங்களும் வந்து நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க, நிறைய காரியங்களை சகிச்சு பொறுமையாக இருந்து. ஆமாம், இன்னைக்கு ஊழியத்தை எடுத்து நடத்துகிற அளவுக்கு கத்துறவங்கள உருவாக்கிட்டாரு. ஓகே ஓகே. 2026 ஆயிடுச்சு. 26 ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் இல்லை, சர்ச் ஆரம்பிச்சு 12 ஆரம்பிச்சிங்க. 13 வச்சுக்கலாமே. 13 ஆரம்பிச்சிங்க. அப்படியே இப்போ எவ்வளோ பேர் வர்றாங்க? இப்போ வந்து 70+ மெம்பர்ஸ் வராங்க. 70+. ஓகே 70+ மெம்பர்ஸ் வராங்க. ஓகே. அன்றைக்கு இவ்வளோ 24 குடும்பம் இருக்குது. 24 குடும்பம் இதாக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அந்த ஓகே ஓகே. அப்பாவுடைய ஊழியத்து மூலியமா இதுக்கு நடுவில் நிறைய வெளிநாட்டு பயணங்களும் வாய்ப்புகள் வந்தது. ஆண்டவர் சொன்ன மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் அதிசயமா வாசல் திறந்தார். 2011 சபை ஊழியம், 2016 முதல் வெளிநாட்டு பயணம் ஸ்ரீலங்கா. ஒவ்வொன்றும் ஆண்டவராக நடத்தினார். ஆண்டவர் சொன்னார்ல, நான் சிறையில் இருக்கும்போது சொன்னார், தேசங்களுக்கு கொண்டு போவேன், தேசத்தின் கதவுகளை திறந்து வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அப்படி இந்த கரண்ட் இல்லாத இந்த இடத்துல, இந்த குறி இல்லாத இடத்துல ஒரு நாள் ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது, ஆராய்ச்சிட்டு வீட்டில் போய் படுத்துங்கிற ஆண்டு ஒரு சொப்பனத்தை காமிக்கிறார். ஸ்ரீலங்காவை ஆண்டு காமிச்சார்.
ஓகே ஓகே 2016 காமிச்சார். ஸ்ரீலங்கா காமிக்கிறேன். அப்போ நான் ஏன்டவர் இதை காமிக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி, இல்லை நான் உன்னை கொண்டு போகிறேன் அந்த தேசத்துக்காக ஜெபி, அந்த ஜனங்கிட்ட போய் நீ சொல்லணும், உலகம் எங்கிலும் உங்களை யுத்த காலத்தில் கஷ்டப்பட்ட ஜனங்க, யுத்தத்தினால நெருக்கப்பட்ட ஜனங்க, அவங்க யுத்தத்தினால சிதறடிக்கப்பட்ட ஜனங்க, ரொம்ப ஒடுங்கின ஜனங்க அவங்க. ஆனால் அவங்கள வைத்து தான் உலகம் எங்கிலும் ஒரு தமிழ் வட்டாரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அதுலேருந்து ஆண்டவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். சரி, யாரெல்லாம் எந்த தேசத்துலலாம் ஜனங்கள் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்களோ நெருக்கப்படுறாங்களோ அவங்கள கொண்டு கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஜனங்களை கொண்டும் இல்லை, எந்த தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கணும். சொல்கிறான்ல தாவீது, நான் உபத்திரப்பட்டது நல்லதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் நெருக்கப்படும் போது உபத்திரத்தில் நம்ம கர்த்தரை நம்ம நெருக்கும் பொழுது எந்த மனுஷன் தனது நெருக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் கர்த்தரை வந்து அந்த நசுக்கப்படுகிற சூழ்நிலை விட்டு கொடுக்குறானோ கர்த்தரை அவனை கொண்டு பெரிய மகிமையான காரியம் செய்வான். ஸோ இந்த செய்தி நீ போய் சொல்லணும் ஜனங்களுக்கு, ஸ்ரீலங்காட்ட போய் சொல்லு அப்படின்னா. ஆண்டவர் எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சொல்லாதே நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை உன் மேலே வச்ச தரிசனம் அது, நீ போய் சொல்லணும். பாஸ்போர்ட்டே இல்லை பதர், ஆனால் கொண்டு போய் வாங்குறாரு. அது ஜெயிலே சொல்லிட்டாரு. சரி, அப்போ பாருங்க, சிறையில் இருக்கும்போது எல்லாம் கம்பிக்கு நடுவில் கிடக்கிறேன், அப்போ சொல்கிறார் தேசங்களோடு கொண்டு போவேன். எப்படி வாழ்க்கை எப்படி போனேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டாராங்க, கண்கள் காண கற்று நிறைவேற்ற. அப்போ இந்த தரிசனத்தை பார்க்கும்போது நான் கேட்குறேன், ஆண்டவர் பாஸ்போர்ட்டே இல்லை நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னு. அப்போ ஜோம் பண்ணிட்டுக்கிறேன். ஒரு நாள் ஒரு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு ஆண்டி கூப்பிட்டு வரான் சர்ச்சுக்கு. சரி, இந்த மாதிரி மெசேஜுக்கு நான் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்க. தம்பி என் சர்ச்சில் இப்போ தான் 5 பேர் 10 பேர் வராங்க, அந்த அம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு வரேன். அந்த அம்மா வந்து பிரசங்கம் முடிச்சாங்க, போயிட்டாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த கேப்பில் தான் இந்த சொப்பனம் பார்க்குற காரியங்கள் நடக்குது என் வாழ்க்கையில். ஓகே, என்ன ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி உங்கள் ஞாபகம் வந்துச்சு, என்னோடய பாஸ்போர்ட் வந்து நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்களா, அங்கே வந்து வீரபாண்டி பிரிவு தாண்டி ஜோதிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே அந்த ஜோதிபுரத்தில் ஒரு பிரதர் இருக்காரு, என்னோடய பாஸ்போர்ட்டை 11 வருஷமாக அவன் கையில் இருக்குது. சரி சரி சரி, நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி எனக்கு கொடுக்குறீங்களா, நீங்கள் போய் பார்க்குறீங்களா தம்பின்னு, எனக்கு உதவி செய்யணும் நீங்கள் அப்படின்னு. சொல்லுங்கம்மா செய்கிறேன். அப்போ சொல்லிவிட்டு இந்த காரியத்தை சொல்கிறாங்க. சரிம்மா நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சொல்லிகிட்டு இருக்கும் போதே என் உள்ளத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, அந்த அம்மாட்ட நீ சொல்லு பாஸ்போர்ட் வந்துடணும்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அந்த அம்மாட்ட ஆண்டிட்டு சொல்ல, ஆண்டி என் உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, உங்கள் பாஸ்போர்ட்டு வந்துடும், போய் தேடி கண்டுபிடிச்சி அவன்ட்டு கேட்க வேண்டாம்னு சொல்கிறாரு அப்படி. தம்பி நான் வந்து எத்தனை வருஷமாக நான் கேட்டுட்டேன், கெஞ்சிட்டேன், ஆளை வச்சு திட்டி பார்த்துட்டேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களுக்குள்ள என்ன டீலிங் தெரியல, எல்லாம் காசு கொடுக்கணுமா என்ன டீலிங் தெரியல, நமக்கு என்ன பிரச்சனை தெரியாது. நான் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறான். இருந்தாலும் நீ சொல்கிறாங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் ஜெபிக்கிறேம்மா, நீ சொல்கிற ஆண்டு சொல்கிறாங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த காரியம் வந்து இன்ஸ்டன்ட் ஃபோன் கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்சு 1 வீக்லேயே அவன் போஸ்ட்டில் கொரியரில் வந்து பாஸ்போர்ட் அமுச்சு விட்டுட்டான். அமுச்சு விட்டுட்டு அவங்க மறுபடியும் எனக்கு கூப்பிட்றாங்க, தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே பாஸ்போர்ட் வந்துருச்சு, ரொம்ப நன்றி தம்பி. ஆண்டி எங்கே நன்றி சொல்கிறீங்க, ஆண்டு சொன்னதை நான் சொன்னேன் அப்படின்ட்டு. அப்புறமா நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டு உள்ளத்துலேருந்து பேசுகிறாரு, நீங்கள் சொப்பனம் பார்த்தா அந்த சொப்பனம் அந்த அம்மாட்ட சொல்லு அப்படிங்கிறார், ஸ்ரீலங்கா குறிச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டி இந்த மாதிரி சொப்பனம் ஒன்று பார்த்தேன், ஸ்ரீலங்கா வந்து தூங்கிட்டு இருக்கிறேன், ஸ்ரீலங்கா சுற்றின்னு ஒரு வெளிச்சம் வர மாதிரி நான் பார்க்குறேன், கண்ணு முன்னாடி இந்த மேப் வந்து நிற்கிது அப்படின்னு. அப்படியா, என் அக்கா ஸ்ரீலங்கா தான் இருக்கிறாங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் தைரியமாக புறப்பட்டு போங்க, உங்களுக்கான ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் அவங்க ஆயத்தம் பண்ணுவாங்க. எனக்கு அங்கே போய் இப்போ என்ன பண்ணு தெரியல, ஏன்னா மீட்டிங் இல்லை, மீட்டிங்காக கூப்பிடல யாரும். சரி சரி சரி, சொப்பனத்துக்காக சொப்பனத்தை சொன்னேன். அப்போ இதை போய் சொல்லணும், ஆனால் சொன்னதை போய் சொல்லணும், அவ்வளோதான் வேலை. ஓகே. அப்போ நான் போகிறதுக்கான ஆயத்தங்கள் அந்த ஒரு வார கேப்பில், அந்த 10 நாள் கேப்பில் பாஸ்போர்ட் எடுத்தாச்சு. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பார்த்தீங்கன்னா என் டாக்குமெண்ட் எல்லாம் தப்பு. ஆதார் கார்டில் தப்பு, ரேஷன் கார்டில் தப்பு, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் பேர் தப்பு, வேற வேற. சாம் டேவிட் சாம் தாமஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல டேவிட் சாம் தமாஸ்ன்னு எழுதி வச்சிருக்கான். தமாஸ் நீங்க அதை பார்க்கவே இல்லையா? அது சாமி டேவிட் சாமி தாமஸ் எழுதி வச்சிருக்கோம். ஒரு இதில் நீங்க அதை கவனிக்கலையா? கவனிச்சு அதை பற்றி நமக்கு அது முக்கியம் இல்லை வாழ்க்கையில். நம்ம அந்த டாக்குமெண்ட் வச்சு எதுவுமே இது வரைக்கும் நடத்தினேன். ஸ்கூலு போனோம், காலேஜ் அப்ளை பண்ணோம், அப்போ அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிபிஏ பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணோம். அதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கல டாக்குமெண்ட் எல்லாம். அப்போல்லாம் ஆதார் கார்டு கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அந்த டைமில் அதுக்கப்புறம் தான் ஆதார் கார்டில் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நான்
ஆனால் ஆண்டர் கிருபையில் எனக்கு இந்த டாக்குமெண்ட் கரெக்ஷன் பண்ணுற வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சு எனக்கு எப்படி முடிஞ்சுன்னு தெரியல போகிறதுலாம் டக்கு டக்குன்னு எனக்கு அந்த டாக்குமெண்ட் கரெக்ட் பண்ணுற வேலைலாம் ஆண்டர் அழகாக வாசலை திறந்தார். சைனுங்களெல்லாம் அந்த தாசில்தார் கையில் சைன் அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும் எனக்கு. சரி. லஞ்சம் வாங்காமல் ஆண்டவர் எனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஒருத்தர் பின்னாடிக்கு லஞ்சம் கேட்டு நின்றுருப்பான், போய் நில்லு தம்பி நான் போனோம் டக்குன்னு போட்டு கொடுத்துரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்துலையும் கத்த ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு நம்ம மேலே, திட்டம் வச்சுருக்காரு. அதனால் அதுக்கான வாசல் ஆண்டர் திறக்கிறாரு அதிசயமா. இப்போ ஸ்ரீலங்கா போகிறதுக்கு எப்படி இந்த டிக்கெட் காசு எப்படி நடக்குதுன்னா, நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன்னா நம்ம சர்ச்சில் வந்து மேரி அம்மா பிருந்தா சிஸ்டர் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு நாள் உட்காந்துருக்காங்க, சண்டே ஆராதனைக்கு வந்து அந்த அம்மா ஏஜி சர்ச்சுக்கு போகிறவங்க. எனக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க சர்ச்சு முடிச்சப்புறம் இந்த காணிக்கை வந்து ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி ஏவிக்கிட்டே இருக்காங்க, தூங்கவே வர மாட்டார். கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. இது வந்து ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க நீங்கள். அந்த டிக்கெட்டுக்கு உண்டான காசு அதில் இருந்துச்சு. அப்போ வந்து 8500 டிக்கெட் அப் அண்ட் டவுனு. சரி 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 சரி. அவங்க ஒரு 6000 கொடுத்தாங்க. அது போக ஏற்கனவே 2000 என் கையில் இருந்துச்சு காசு. அந்த பணமும் இது கரெக்டாக இருந்துச்சு டிக்கெட்டுக்கு. ஸோ அந்த டிக்கெட் போட்டோம், அழகாக ஸ்ரீலங்கா கொண்டு போனார். அங்கே போனப்புறம் கத்தர் அற்புதம் வாசலை திறந்தார். அங்கே போய் என்ன சாட்சிகள் சொல்லுவோம், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசுவோம், திருச்சபையில் பேசுவோம், மெயினாக அந்த வாலிபர் மத்தியில் யூத் கேம்ப்ஸில் அன்றைக்கு இருவில் 2-3 தடவை போயிட்டு வந்துட்டு இப்போ. சூப்பர். ஸோ நம்ம அடுத்த இது அப்படியே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உண்மைதான் உங்கள் நிறைய 300 பாடல்கள் இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்க்காக ஒரு பாடல்களை பாடு. ஊழியம் செய்வது பாக்கியமே, ஊழியம் செய்வது பாக்கியமே, ஊழியம் செய்வது பாக்கியமே, ஊழியம் செய்வது பாக்கியமே. நிந்தனைகள் நேரிட்டாலும் கண்ணீர் ஆராய் பெருகிட்டாலும், நிந்தனைகள் நேரிட்டாலும் கண்ணீர் ஆராய் பெருகிட்டாலும், பலப்படுத்தும் தேவனாக கூட இருந்து நடத்துவார். பலப்படுத்தும் தேவனாக கூட இருந்து நடத்துவார். ஊழியம் செய்வது பாக்கியமே, ஊழியம் செய்வது பாக்கியமே, ஊழியம் செய்வது பாக்கியமே, ஊழியம் செய்வது பாக்கியமே. நிறைய பாடல்கள் இல்லை, நிறைய வராத பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க. ஸோ கர்த்தர் கிருபையில் இதெல்லாம் வெளியே வரணும், பலருக்கும் இது வெளியே வரணும். ஒரு பாடல்கள் தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்க, ஒரே ஒரு பாட்டு தான் யூடியூப்ல. ஓகே ஓகே. மருதுவன்றி பூங்குத்தை. கண்டிப்பாக நீங்கள் எல்லா பாடல்களையும் வெளியே கொண்டு வரணும். அது ஒவ்வொன்றுமே நல்லா ரொம்ப ப்ரெசன்ஸாக இருக்குது, நல்லா கேட்குறதுக்கு நான் உட்காரும் போது அந்த ஃபீல் இருக்குது. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு அது கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய சூப்பர் நேச்சுரலான காரியம் நடந்திருக்கா? ஃபினான்ஷியலில் அந்த மாதிரி அனுபவம் நிறையா இருக்குது. சூப்பர் நேச்சுரல் நடந்திருக்கு. ஸோ ஒரு தடவை ஒரு நாள் நான் வந்து ஒரு ஹாலில் மீட்டிங் நடத்தணும், போய் ஹால் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ ஹாலுக்கு அட்வான்ஸ் கட்டணும். இதை ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த கேட்டை விட்டு ஹால் கேட்டை விட்டு வெளியில் வரேன். ஒரு பிரதர் அப்படி போகிறாரு. பிரதர் சாம் பிரதர் எங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னாரு. நல்ல நான் சும்மா வந்தேன், ஹால் பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். அப்படியா, சரி ஓகே பிரதர் போயிட்டு வரேன். அவ்வளோதான் கான்வர்சேஷன், அவ்வளோதான். ரோட்டில் போகிறார், பைக்கில் போகிறார், நான் ரோட்டில் வந்து நின்றுக்கிறேன், அந்த ஹால் கேட்டில் நின்றுக்கிறேன். அவர் கை கொடுத்தாரு பாருங்க. அவர் கை கொடுத்துட்டு போயிட்டு வரேன் பிரதர் போயிட்டார். அவர் கை கொடுக்கும்போது உள்ளே என்னமோ இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அன்னைக்கு அந்த ஹாலுக்கு என்ன அட்வான்ஸ் தேவையோ அந்த அட்வான்ஸ் தொகை அங்கே இருக்குது. 2000 ரூபா இருந்துச்சு அந்த கையில். அவர் 2000 தான் கேட்டார் அந்த ஹால் ஓனர். ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாதிரி சூப்பராச்செல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் கத்தர் பல அற்புதங்களை கற்று செஞ்சுருக்காங்க. ஓகே. வெளிநாடு பயணங்கள்லாம் போயிருக்கீங்க. ஸோ அதுலேயும் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது. நிறைய அந்த மாதிரி காரியம் நிறைய இருக்குது. ஸோ நான் முதல் முறையாக நான் மலேசியா போகும்போது நான் வந்து இங்கே சபையில் கரண்ட் கிடையாது, பில்டிங்கில் கரண்ட் இல்லை, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி தான் நான் வந்து சண்டே சர்வீஸ் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருப்போம். சரி.
அப்போது நான் வந்து ஈவினிங் ஒரு நாள் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணி ஜென்ரேட் ஆன் பண்ணி அப்போ பழைய கீபோர்டு இருந்துச்சு, அந்த கீபோர்டு வாசித்துட்டு கொஞ்ச நேரம் பெட்ரோல் காலையில் ஜென்ரேட் ஆஃப் ஆயிடுச்சு. கொசுக்கடி, ஜன்னல் கதவு கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப கொசுக்கடி, வீட்டுக்கு போயிடலான்னு வீட்டுக்கு போயிட்டேன். ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ப்ரெசன்ஸ்லேயே போயிட்டேன். ஸோ அந்த இங்கே ஹாலில் ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் சில சொப்பனங்கள் காமிக்க தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். தூதரில் இறங்கி அப்படியே கரம் கொடுத்து டான்ஸ் ஆடுற மாதிரி, அவரோடு சேர்ந்து நான் பாட்டு பாடி ஆராதனை நடத்துகிற மாதிரி இப்படிலாம் கர்த்தர் சில சொப்பனங்கள் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ நான் இந்த தரிசனத்தை பார்த்து அந்த சந்தோஷத்துலேயே வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். தூங்கும்போது விடிய காலையில் ஒரு 3:30 மணிக்கு ஒரு தரிசனம் பார்க்குறேன். வானத்திலிருந்து வானம் முழுக்க ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல் அப்படியே இறங்கி சிறைகள் அடித்து அவங்க எல்லார் கையிலும் எக்காலம் இருக்குது. ஓகே, எல்லார் கையிலும் எக்காலம். அதுலேருந்து 2 தூதர்கள் மாத்திரம் புறப்பட்டு எங்கேயோ போகிறாங்க. சரி. அப்போ இந்த தரிசனத்தை பார்க்கும்போது என்னை எந்திரிச்சு முழங்கால் போட்டேன். தரிசனம் என் கண்ணை விட்டு அகழலை. எந்திரிச்சு முழங்கால் போட்டு கூனி குறி அந்த தரிசனம் பார்த்து ஒரு நடுக்கம், உடம்புல நடுங்குது. அப்போ நான் அந்த ஏஞ்சல் புறப்பட்டு 2 ஏஞ்சல்ஸ் அந்த ட்ரம்பட்டை கையில் இருக்க ட்ரம்பட்டை ப்ளோ பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் செகண்டில் விருன்னு புறப்பட்டு போகிறாங்க. அப்போ நான் அந்த நடுங்கிக்கிட்டே ஆண்டர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் எங்கே போகிறாங்க அப்படின்னு. அப்போ தான் ஆண்டர் சொன்னார், ஐ எம் சென்டிங் திஸ் ஏஞ்சல் டு மலேசியா அப்படின்னா. நான் அந்த 2 தூதர்களை உனக்கான பிளாட்ஃபார்மை ப்ரிப்பேர் பண்ண முடியும் நான் மலேசியாவுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு. அந்த தரிசனத்தை பார்த்து ஒரு ஊழியக்காரர் எனக்கு மலேசியா வந்து கூப்பிட்றாரு, இந்த மாதிரி யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு வாரத்தில் நீங்கள் மலேசியாவுக்கு வரணும்னு சொல்லி முதல் முறையாக அவங்க தான் என்னை மலேசியாவுக்கு கூப்பிட்டாங்க. அப்படி போகும்போது கூட கர்த்தருடைய பண தேவைகளெல்லாம் அற்புதமாக சந்தித்தார். இவன் அந்த நேரத்தில் நான் போகிறதுக்கு ஷோ மணி கேட்பாங்க, ஷோ மணி காசு கிடையாது, டிக்கெட்டு காசு கிடையாமல் இருந்துச்சு. அந்த பாஸ் சொன்னார், நாங்கள் வந்து வர்றதுக்கு நாங்கள் டிக்கெட் போட்டுறோம், போகும்போது உங்கள் கையில் ஆஃபரிங் வந்து அந்த ஆஃபரிங் டிக்கெட் நீங்கள் ஆடியன்ஸ்க்காக ஒரு பாடல்களை பாடு. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சோர்வின் நேரங்களில் தூக்கி சுமந்தவரே, பாரங்கள் சுமக்கும் போது என் பாரம் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஒரு இந்த உமக்கே ஆராதனை இந்த மாதிரி 2-3 வரிகள் தான் கேட்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த 2-3 வரிகள் கேட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது அடுத்தடுத்த வரிகள் அப்படி அப்படியே எழுதி முடிச்சிடும் அந்த சாங். உட்காந்து நம்மளே கம்போஸ் பண்றது கிடையாது. ஆனால் அது மறக்கவே மாட்டீங்க. எல்லா பாடலும் நீங்க அந்த டியூன்ல மறக்காம இது நீங்க ரெகுலரா போட்டு பாப்பீங்க. நானே உட்காந்து கம்போஸ் பண்ண சாங் இருக்குது. ஆனா அதெல்லாம் மறந்துடும் எனக்கு. அப்படியா? ஆமா. ஆனா இப்படி இந்த சொப்பனத்துல பார்த்தது, சரி 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 சரி, சிலத்துல இந்த சத்தத்துல கேட்டது, சரி சரி, இதெல்லாம் மறக்கவே மறக்காது. அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் கரெக்டாக இந்த 2018 அது முடிய போது 2019 லாக்டவுன் ஆகுது. அந்த லாக்டவுன் டைமில் எனக்கு ஒரு விரக்தி வந்துச்சு பிரதர். சரி, எங்கெங்கேயோ கொண்டு போனீங்க, எதோ பண்ணீங்க, எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ வாலிபர் கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான ஜன மத்தியில் 60,000-70,000 வாலிபர் மத்தியில் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆராதனை நடத்தியிருக்கிறேன், போதகர் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இத்தனையும் பண்ணேன். ஆனால் வந்து என்னமோ ஒன்று விரக்தியாக இருக்குதே, ஏதோ ட்ரைனஸ் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ நான் மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க, நான் தனியாக இருக்கிறேன் வீட்டில். அப்போ நான் நடந்துக்கிட்டே ஜோம் பண்ணிட்டுருக்கிறேன். அப்போ நான் இருக்கேன் இல்லை ரொம்ப விரக்தியாக இருக்கேன், ஊழியமே வேண்டாம், நான் பேசாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலான்ட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டீங்க? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்னன்னே தெரில, ஆவியில் ஒரு விரக்தி. அப்போது ஊழியமே செய்யாத மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுற ஆண்டவரே நான் அப்படி. அப்போது எனக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது பிரதர். ஏதோ மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, மூளையில் வந்து ஏதோ இந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி சரி, ஏதோ நடக்குது. அப்போ நான் வந்து நான் அறியாமல் அழுகிறேன்.
நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவரே ஏன் இப்படி நடக்கு, என்ன விரக்தி, என்ன காரணம்? அப்போ தான் ஆண்டவர் திடீர்னு அவர் பிரசனத்தை நிரப்புனார் பாருங்க. நிரப்பிட்டு ஆண்டவர் உள்ள வந்து பேசுகிறாரு, நீ வந்து நீ செய்யாததை, உன்னால் செய்ய முடியாததை நீ எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? முன்னாலே மன்னிக்க முடியல ஒரு சிலரை, நீ எப்படி மன்னிப்பு கொடுத்து பேசுகிற அப்படி? சரி, பரிசுத்தமாருன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறேன், உன்னாலே நிறைய காரியத்தில் பரிசுத்தமாக இருக்க முடியலையே, நீ எப்படி பரிசுத்தமாக இருக்கு மற்றவங்க பார்த்து சொல்கிறேன்? ஓ, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆவியான ஆவியான பேசுகிறாரு, என்கவுண்டர் பண்ணுறாரு. அப்போ தான் நான் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் நான் என்ன பண்ணணும்? டீச் த பீப்புள் ஹூ ஐ எம் டு தம் அண்ட் டீச் தம் ஹூ தே ஆர் இன் மீ. நான் யார் என்பது அவங்களுக்கு சொல்லிக் கொடு, அவர்களுக்குள் நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன் என்பதை நீ சொல்லிக் கொடு. இதுதான் ஊழியம். இந்த சத்தம் கேட்டவொன்னே எனக்கு ஒரு மனசு திருப்தி. அது வரைக்கும் அந்த விரக்தியாக இருந்த அந்த இதெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு இதாகவே யாரோட பிரசங்கத்தை கேட்டோ அப்படிலாம் கிடையாது, தனிப்பட்ட என்கவுண்டர் தான் அது. அப்போது நான் இதை ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்கு நான் என்னை முதலாவது பயிற்றுவிக்க ஆரம்பித்தேன். அப்போ கிங்டமை பற்றி பேசு, தேவராஜ்யம் எப்படிப்பட்டது, தேவராஜ்யம் அவனுக்குள்ளே இருக்குது, ஒவ்வொருத்தனுக்குள்ளே தேவராஜ்யம் இருக்குது என்பதை பேசு. அவர் தேவராஜ்யம் இருக்குன்னா அவரே நமக்குள்ளே இருக்கிறார். அப்புறம் உனக்குள் இருப்பவரே நீ கண்டுகொள்ளணும், அந்த அவனுக்குள்ள இருப்பவரை நீ அறிமுகப்படுத்த. அதான் ஊழியம், வேற ஒன்றுமே இல்லை. அவனை உருமாற்றி அனுப்ப உன்னால முடியாது. ஏற்கனவே நான் அவனுக்குள்ள இருக்கிறேன், அவன் தெரியாமல் இருக்கிறான், அதை நீ அவனுக்கு சொல்லிக் கொடுனாரு. இந்த 2019-18 இந்த என்கவுண்டர் நினச்சி சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து அதிகமாக ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அது வரைக்கும் ஹோலினஸ் மினிஸ்ட்ரிஸ், பரிசுத்தமாக இருக்கணும், அவர் பரிசுத்தமாக இருக்கணும், நீ பரிசுத்தமாக இரு அப்படின்னு பிரசங்கம் பண்ண நான். ஓகே ஓகே, டேய் அவர் ரொம்ப பரிசுத்தமா உனக்குள்ள இருக்கிறாரான்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரின்னு பேரை மாத்திட்டேன். ஹோலினஸ் மினிஸ்ட்ரி வந்து ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி, ஏன்னா உங்க ஊழிய ஆண்டவர் நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரில் பார்க்கும்போது சத்ருவான் என்ன செய்வானா, ஓ இது ஏதோ கொஞ்சம் பெரிய மாதிரி காரியம், பெரிய பெரிய காரியம் செய்ய போகிறான்னு சொல்லி நமக்கு எதிராக சில காரியங்கள் கொண்டு வருவோம். அதில் நான் சந்தித்த பல ஆபத்துகள். ஒரு பெரிய அற்புதத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த 2025 வருஷம் செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம். சரி சரி. அப்போ வந்து நான் வந்து சர்ச்சில் படுத்துருக்கிறேன், நான் என் மனைவி அந்த மூத்த பிள்ளை படுத்துருக்குறோம். விடைகாலம் ஒரு 3:30 மணி. 3:30 மணிக்கு நான் வெளியில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்பி வந்து உள்ளே படுத்துட்டேன். சரி, ஒரு சும்மா தான் படுத்துருக்குறேன், தூங்கலை. ஸோ படுத்துருக்குறேன், திடீர்னு பார்த்தா கையில் வந்து ஒன்றும் வந்து சுருக்குன்னு ஒன்றப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, நான் நினச்சதோ கரப்பாம்பூச்சியோ ஏதோ பள்ளியோ அவர் ஏறிக்கொண்டு சரி சரி எடுத்து உதறிட்டேன். ஆனால் இருட்டு, அதுலேயும் லைட்டாக தெரியுது நெளியுதுன்னு. அப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு எப்படி ஒரு 5 அடிக்கு ஒரு பாம்பு, கைரட், இங்கிலீஷில் கைரட். ஆமாம், இங்கே தான் இங்கிலீஷில் கைரட்னுவாங்க, கட்டுவிரியன். அது பயங்கர கொடிய விஷயம் உள்ள பாம்பு அது. சரி சரி சரி. அது காலில் கடிச்சாலே வந்து மூளைக்கு ஏறதுக்கு ஒரு 5-10 நிமிஷத்தில் ஏறிடும். ஸோ இது கையில் வேறு இங்கே அன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து வெறும் ஒரு வெஸ்ட்டோட படுத்துருக்கேன், ஷர்ட் இப்போ ஷர்ட் படுத்த போகிறேன், டிஷர்ட். ஸோ நைட்டு எத்தனை மணி இருக்கும்? ஒரு விடிகாலில் 3:30 அந்த மாதிரி. அந்த மாதிரி டைம். ஓகே ஓகே. அந்த டைம் தான் எந்திரிச்சு ஜோம் பண்ண டைம். நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிச்சிடலான்னு படுத்தேன் பாருங்க. ஆமாம். இப்போ நான் வந்து அந்த எப்பொழுது எந்திரிச்சோன்னே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அன்றைக்கி சரி ஒரு 1/2 hour படுத்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ எந்திரிச்சிடலான்னு படுத்தேன். சரி சரி. ஒருவேளை நான் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணும்போது அந்த பாம்பு வந்து ஒன்றா என் பிள்ளை மேலேயோ இல்லை என் மனைவி மேலேயோ ஏறி இருக்கும். அவங்க நான் டீல் பண்ணியிருப்பேன். பிள்ளையாக இருந்தால் அது கடிச்சு கொசு நினச்சி கடிச்சதை அது அடிச்சிருப்பா, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பா. ஆண்டவர் பாருங்க என்னை 10 நிமிஷம் படுக்க வச்சிருக்கிறாரு. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி சரி. ஸோ நான் வந்து பார்க்குறேன், அது கடிச்சிருச்சு. கடிக்கல, வாய் வச்சிருக்குது, வாய் வச்சு சுருக்குன்னு பட்டிருக்குது. எனக்கு அது கடிச்சான்னு தெரியல. எந்திரிச்சு அடுத்த நாள் தான் பார்க்குற 2 டாட் இருக்குது கையில். ஒரு நாள் ஃபுல்லாக அப்சர்வேஷன் வச்சுருந்தாங்க, சரி ஏதாவது இருக்குமான்னு சொல்லி. ஆனால் அந்த மாதிரி இந்த டாக்டர்கிட்ட சொன்னேன். அப்போ டாக்டர் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சர்ச் பாஸ்டாக இருக்கேன் அப்படின்னு. அதனால தான் உங்களை ஒன்றும் பண்ணாமல் போயிருக்குது. ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆனது எப்போ உங்களுக்கு இது தீர்க்க தரிசனம்? இந்த ப்ராஃபஸி ஆப்ரேட் ஆனதுன்னு ஆரம்ப நாட்கள்லேருந்தே இருந்துச்சு. முதல் ஆரம்ப நாட்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வாஞ்சி மற்றவங்க பண்ணுறாங்களே நம்மளும் அதை பயன்படுத்த மாட்டாரா, அந்த வாஞ்சை இருந்துச்சு. ஸோ அந்த வாஞ்சை நிமித்தமாக சில இடங்களில் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். நான் ஒரு வீட்டில் போய் ஒரு லஞ்சுக்கு போயிருக்கிறோம்.
அப்போ அந்த பிரதர் சொல்கிறாரு, நான் அந்த வீடை கஷ்டப்பட்டு கட்டினேன், இது கட்டி முடிக்கணும், ஜோம் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. நான் ஜோம் பண்ணுறப்போ ஆவியன் உள்ளதை சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வீடை கொடுக்க போகிறாரு அப்படின்னு. என்ன பாஸ்டர் இதுவே கஷ்டப்பட்டு கட்டிட்டேன், இல்லை அடுத்த வருஷம் வரும்போது இன்னொரு வீட்டில் இருப்பீங்க, புது வீட்டில். நெக்ஸ்ட் இயர் அவர் பார்க்கும்போது அவங்க புது வீட்டில், பாஸ்டர் சர்ப்ரைஸ் வாங்க அவங்க கூட்டிகிட்டு போகிறேன் புது வீடு. அங்கே போய் ஜோம் பண்ணி ஆண்டவர் சொல்கிறார் இன்னொரு வீட்டையும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு பார்க்கும்போது நான் இன்னொரு வீட்டில் இருப்பீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் போகிறேன், அவங்க வாங்க பாஸ்டர் சர்ப்ரைஸாக வாங்க, இன்னொரு வீடு இருக்குது. அங்கே போய் ஜோம் பண்ணி ஆண்டவர் சொல்ல இன்னொரு வீட்டையும் கொடுப்பேன். எத்தனை வீடு மொத்தம்? அவருக்கு 4 பிள்ளைங்க. ஓ 4 வீடு 4 வீடா? ஆமாம். அப்போ ஆண்டவர் பாருங்களேன். அப்போ நான் சொல்லிட்டு ஜாப் பண்ணிட்டு சொல்லிட்டு வரேன், அதே மாதிரி இன்னொரு வீடு. இந்த மாதிரி ப்ராஃபிட்டிக்கலாக கற்று நிறைய காரணம். இது வந்து ஃபிசிக்கல் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவலாகவும். ஸ்பிரிச்சுவலாக நிறைய ஆண்டவர் பல ஊழியத்தில் பயன்படும். சில ஒரு தம்பி ஒரு யூத் மீட்டிங்கில் ஒரு தம்பி ரொம்ப உற்சாகம் முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வந்து பைபிள் காலேஜ் போக போகிறீங்க, கர்த்தர் உங்களை வந்து ஊழியத்தில் பயன்படுத்த போகிறாரு, அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு பாஸ்டாக இருப்பீங்க. அவர் வந்து மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் லைனில் வராரு, பாஸ்டர் நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு நான் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா பைபிள் காலேஜ் போகிறத யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாக பைபிள் காலேஜ் போகிறதுக்கு நான் வந்து ஒரு 50% 40% தான் அதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் அது எப்படின்னு தெரில. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் பைபிள் காலேஜ் சேர்ந்து அப்படி தான் இருந்தேன். 40% தான் முக்கியம் கொடுத்துருந்தேன். வேறு தான் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து நான் ஆண்டு கிருபையில் இப்போ வந்து நான் பாஸ்ட்டுக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன் வெளியில் வேறு தேசத்தில். இப்படி பல தீர்க்க சபையில் பிள்ளை இல்லாதவங்களுக்கு இப்படி தான் பிள்ளை ஹீலிங். ஆமாம், ஹீலிங். உங்களுக்கு ஆண்டு இப்படி தான் பிள்ளை கொடுப்பாரு, இப்படி தான் பிள்ளை வரும், அதே மாதிரி நடக்கும். நிறைய ஹீலிங், நிறைய டெலிவரிஸும் நடந்திருக்குது. சூப்பர். நிறைய காரியங்கள். அது மாதிரி இப்போது உங்களுடைய கீபோர்டு வாசிக்கிறது அதுவும் டீச் பண்ணுறீங்கல்ல? ஆமாம், கீபோர்ட் டீச் பண்ணுறேன். ஆமாம், நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே 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 ஓகே. அதுவும் ஆஃபரிங் பேஸில் பண்ணுறீங்க? இல்லை, அது வந்து நான் அவங்ககிட்ட அதுவும் ஃபீஸ் வாங்குறது இல்லை, அவங்கள விருப்பப்பட்டு ஒரு ஆஃபரிங் பண்ணும்போது. ஸோ நம்ம வியூவர்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஓகே, சூப்பர். பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பிரதர். என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆவியானவரோடு கூட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையில் எல்லோரும் எழும்பணும். இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல டீச்சிங் கிடைக்கும் போது அந்த இடத்த தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன் ஜனங்கிட்ட. ஓகே ஓகே ஓகே. ஒருவேளை உங்கள் சபையில் அவங்க சபையில் டீச்சிங் இல்லாட்டாலும் நல்ல போதனைகள் கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஒரு பைபிள் ஸ்கூல்லையோ அல்லது நல்ல ஒரு இந்த மாதிரி வீடியோஸில் ஸோ நல்ல டீச்சிங் அதை வந்து அவங்க சத்தியத்தை அறியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை தயவுசெய்து பயன்படுத்துங்க. ஏன்னா என்னென்னமோ யூடியூப்பில் பார்க்குறாங்க, நேரம் கடத்துகிறாங்க. அதுக்கு பதிலாக நிறைய டீச்சிங்ஸ் இருக்குது. ஓகே, ஹியூப்ரு வேர்டு கற்றுக்கலாம், க்ரீக் வேர்டு கற்றுக்கலாம், அராமிக் வேர்டெல்லாம் டீச் பண்ணுறாங்க. சில பைபிள் டீச்சிங் போதனைகள்லாம் இருக்குது. சில நிறைய பைபிள் காலேஜ் வந்து சரித்திரத்தை எல்லாம் இது பண்ணுறாங்க. நிறைய சாட்சிகள், இந்த மாதிரி சாட்சிகள் கேட்குறது. சும்மா எல்லாரும் பிரசங்கத்தையும் கேட்காம வேல்யூவான நல்ல போதனைகள், நல்ல போதனை சொல்லும் போது நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறது நல்ல போதனை, அதை நான் சொல்கிறேன். அது கேட்குறது பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த வேதத்தை ஆராய்ந்து அதை டீச் பண்ணுற அந்த மாதிரி டீச்சிங் சொல்ல மெசேஜெல்லாம் கிடைக்கும் போது அது தயவு செய்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த சத்தியத்தை அறியாரே தான் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். யாரோ ஒருவருடைய வல்லமையான ஜபத்தினால் விடுதலையாக்கப்படுறது, அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். கொஞ்சம் விடுதலையாக்கி உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம், உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டீச்சிங்கெல்லாம் கேட்கும். அந்த மாதிரி சபையெல்லாம் கிடைச்ச, ஒருவேளை அந்த மாதிரி சபை போதலுக்கு கிடைக்கப்பட்ட விசுவாசிகள் தயவுசெய்து அந்த பாஸ்ட்டை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. உங்கள் சொத்தை விற்றாது அந்த சபை கொடுத்துட்டு அங்கேயே குடியிருந்துருங்க. ஆமாம், சூப்பர் சூப்பர் சூப்பர். அதை நான் சொல்லுவேன். ரெண்டாவது ஆவியானவருக்கு நடக்கிறது இரவுல டெய்லியும் நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு காரியம், என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் ஒரு மிட் நைட் ப்ரேயர், கரெக்டாக ஒரு 12 o'clock. அந்த டைம் நம்ம ஆண்ட டைமுக்கு ஜோனுக்கு அப்பாற்பட்டார். ஆவிக்கு டைம் கிடையாது, மாஸ்டர் டைம். நான் வந்து ஒரு டைமுக்கு இதுக்காக சொல்கிறேன். அந்த சரியாக ஒரு 12 மணி அப்படி எந்திரிச்சு ஒரு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும்
ஜெபம் பண்ணி அந்த அந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள், அந்த ஜெபிச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எங்கேயும் போய் நீங்கள் வந்து யாராவது நமக்கு வந்து ஜோசியம் சொல்ல மாட்டாங்கன்னு காத்துக்க தேவையில்லை. கர்த்தர் உங்கள் எல்லாத்தையும் அப்படியே போச்சிருவாங்க. தூங்கி எந்திரிக்கும் போதே ஒரு 10 வருஷத்துக்கான திட்டம் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். சூப்பர். இந்த இரவு ஜெபம் ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து செய்ய சொன்னேன். சூப்பர். நிறைய காரியங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக. ஸோ தொடர்ந்து நிறைய ஹீப்ரூஸ் படிக்கிறீங்க, ரேமா வேர்ட்ஸ், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கட்டாயம். ஸோ நேரில் ஃபைனலாக நீங்கள் ஒரு மியூசிக்கோட அப்படியே ஃபினிஷ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஒரு பாட்டு நான் பாடுறேன். ஓகே. 2 years பேக் வந்து ஒரு பாட்டு எழுதின பிரதர். ஓகே. ஸோ அந்த பாட்டு வந்து அநேகரால் விரும்பி, நம்முடைய சபையோர் மட்டும் வெளியில் போய் பாடும்போது அநேகர் விரும்பி அதை கேட்குற ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் எழுதின பாடலே நிறைய பாட்டு பிடிக்கும், அதில் எழுதின பாடல் ரொம்ப பிடிக்கும். அதை நான் பாடுறேன். ஓகே. நீரெனக்கா செய்த நன்மைகள் அது ஒவ்வொன்றும் மேலானது. நீரெனக்காய் தந்த கிருபை அது ஒவ்வொன்றும் மேலானது. நீரெனக்காய் செய்த நன்மைகள் அது ஒவ்வொன்றும் மேலானது. நீரெனக்காய் தந்த கிருபை அது ஒவ்வொன்றும் மேலானது. மறப்பேனோ உம்மை மறப்பேனோ, மறப்பேனோ உம்மை மறப்பேனோ, உம்மை மறந்தால் நான் உயிர் வாழ்வேனோ, உம்மை மறந்தால் நான் உயிர் வாழ்வேனோ, உம்மை மறந்தால் நான் உயிர் வாழ்வேனோ. நீரெனக்காய் செய்த நன்மைகள் அது ஒவ்வொன்றும் மேலானது. நீரெனக்காய் தந்த கிருபை அது ஒவ்வொன்றும் மேலானது. அது ஒவ்வொன்றும் மேலானது. தேங்க்யூ.